கற்றுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கற்றுக் கொடுத்த திரைப்படம் எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க. ஒரு டிடிஎஃப் அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே உண்டு. அதுக்கு பதிலை ஏர்போர்ட்டில் ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்போன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐயில் கேட்கணும், ஏன்டா கேட்குறேன்னு. ஐயோ அந்த ஐபிஎல் இல்லை, வாசனுடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான். ஸோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறத ஒருத்தன் ஏர்போர்ட்டில் கேட்குறான்னா, அப்போ அந்த யூடியூபர்ஸ் ஒருத்தர் சினிமாவில் வர்றது எந்த வகையில் தவறாக இருக்கிறது? இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. இங்கே தேட்டரில் படம் வந்திருக்கு, இதில் வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவன்லாம் இழுக்கிறானோ அவன்லாம் ஹீரோ தான். நடிக்கும்போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகனாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா இது என்னோட முதல் படம். நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ள. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள். நானுமே என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். டேரக்டர் சார் வந்து அடிக்கடி கேட்பார், என்ன தாண்டா பண்ணி நீ ப்ரொடியூசர் சாரை மைக்கி வச்சுருக்கேன்னு. ஐயோ சத்தியமாக எதுவுமே இல்லை. நான் டேரக்டர் சார்கிட்ட பேசின அளவுக்கு கூட வந்து பண்ணேன்னா ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசினது கிடையாது. பட் அவ்வளோ அன்பு, ஏன் இவ்வளோ அன்பு? ஆனால் அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அந்த அன்புக்கு எப்போவுமே நான் உண்மைக்குரியவனாக இருப்பேன். டீசர்லேருந்தே நான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டேன். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். நம்மளை நம்பி வந்து நம்மளை நம்பின்னு சொல்லக்கூடாது, டேரக்டர் சாரை நம்பி தான். ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்காரு. பட் ஈவன் நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரிஸ்க்குன்னே சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். மீடியா நண்பர்களான நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் பண்ணி எடுத்த படம். பட் ஈவன் கொஞ்சம் அந்த ஒரு கற்பனைகள்லாம் இருக்கும். எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வந்து நார்மலாக நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் பேப்பரை கடந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். அப்போ இதுதான்ப்பா உண்மை, இவன் இப்படி தான்ப்பா அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் அந்த நியூஸ் பேப்பருக்கு பின்னாடி, அந்த நியூஸுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குதுன்னு சொல்லி, எவ்வளவு அரசியல் பலம் வாய்ந்த மக்கள் இருக்காங்க, பணம் வாய்ந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம படம் எடுத்து சொல்லும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நிஜமான சம்பவங்களை பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான். எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் குடும்பத்தோடைய கதை இருக்குது, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம். எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்களுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட இந்த படம் வரும்போது இவங்க நடிச்சிருக்காங்க, அபிராமி மேம் நடிச்சிருக்காங்க, கிஷோர் சார் நடிச்சிருக்காங்க, வாசன் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இது தோணலை. இந்த படமாக பார்க்கும்போது எல்லாரும் அவங்களோட கேரக்டர்ஸாக அந்தந்த பேர் குணா, அன்பு அப்படின்ற அந்தந்த கேரக்டர்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சுது. ஸோ ஸ்கோர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த படம். ஸ்கோர் பண்ணும்போது இதில் பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ணணுன்னா, வாசன் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் சேஸ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் டுவர்ட்ஸ் தி எண்ட். அது கண்டிப்பாக ஒரு தேட்டர் மூமெண்ட்டில் ஒரு பிளாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவம் தான். அதில் பார்த்திங்கன்னா சில ஸ்பெஷலான தருணங்கள் சிலதுலாம் மனசில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்குறோம் தான். நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும்லாம் கிடையாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய ஒரு பெரிய ஒரு அனுபவம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த படம் பார்க்கணும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கு. சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள், மக்களோட வாய்ஸாக நிற்கிற, மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டுருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு அந்த அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கிறது ஒரு பெருமை. டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும். அது இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு ஜனங்க வந்து சப்போர்ட் கொடுப்பாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு
ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது இன்மை வாழ்க்கைன்னு ஒரு வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்து நெக்ஸ்ட்டு படம் பண்ணுறப்போ நான் ஹரிநாட்டை சொல்லிட்டுருப்பேன், அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக மாறி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ படம் பண்ணியிருக்கோம். அதில் பூர்ணிமாக்கா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் வைபவ் ப்ரோ, அவர் செம்மையான ஒரு டேலண்ட். அவர் மட்டும் இல்லை, ஒரு செம்ம மியூசிக் சென்ஸ் இருக்கிறவர். ஸ்கோர் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் வந்து சொல்லுவார், ப்ரோ இது இப்படி நோத்தி வைக்கலான்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணியிருக்காரு. எல்லோ வந்துட்டு ஒரு பர்சனலாக எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வருஷமாக உடச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே, ஸ்ரீ அண்ணா, ஹரி அண்ணா. ஸோ எல்லாருக்காகவும் வந்து பாருங்கள், இது குழந்தைங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். வளரும் பாடலாசிரியர் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோ மஞ்சள் நிறம் மக்கள் மனசை மங்களமாக அலங்கரிக்கட்டும். எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து இந்த கலைஞர்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் என் லைஃப்லேயே. இந்த படத்தோட விஷயம் என்னென்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு 2 வேன் ஒரு கார் எடுத்துக்கிட்டு ரேண்டமாக 4 ஆர்டிஸ்ட், கேமராமேன், அப்புறம் அசிஸ்டன்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே ரேண்டமாக ஷூட் பண்ணலாம், கொரில்லா ஃபிலிம் மேக்கிங்னு சொல்லி ஹரினா சொன்னார். கொரில்லா ஃபிலிம் மேக்கிங்கா அப்படின்னா அண்ணா தெரியும்டா, ஸ்கிரிப்ட் இல்லாமல் அப்படி எடுக்கிறதா? அப்படின்னா ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுக்கிறதா, என்னப்பா பேசுகிற? அப்புறம் பார்த்தா இல்லை அதெல்லாம் வேலைக்கு ஆகனா, உட்காந்து எழுதிட்டு போவோம். ஸோ அங்கே ஒரு 40 days கேரளா, கோவா அப்படி ஜாலியாக இருந்தது. ஷூட்டும் ஜாலியாக இருந்தது. அப்போ எல்லாமே சூப்பராக, படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை யூஸ்வலான ஒரு ஃபிலிம் இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷிங்காக ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். என் பேர் வைபவ் முருகேசன். பேட்டன்ற படத்தில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வதந்தி, அமரன் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் லீடாக நடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் எல்லோ. அண்ட் படத்தோட டைரக்டர் ஹரி மகாதேவன். அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ், மியூசிக் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக எடுத்திருக்காரு. இது அவரோட டெபியூ ஃபீச்சர். செம்ம ஹார்ட் ஒர்க்கர். இந்த படம் பண்ணும்போது எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ட்ராவல் பற்றின படன்றதுனால லொக்கேஷன்ஸ்லேருந்து, டைமிங்ஸ்லேருந்து, வெதர் கண்டிஷன்ஸ் வேறு இருக்கும், நிறைய பிரேக்ஸ், அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு செம்ம ஸ்பீடு இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது, அண்ட் செம்ம ஸ்பான்டேனியஸும் கூட. ஸோ ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டே அண்ட் நைட். ஒரு ப்ரீஸியான படம் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். அண்ட் சாயின்ற கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் விஷன். என்னோட முதல் படம். இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஆர்டிஸ்ட்ஸ் இல்லை. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை, எனக்கு தேவை. ஸோ படம் பாருங்கள், ப்ளீஸ் டூ கம் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஒரு படத்துக்கு டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் டிஓபி டீம் மட்டும்தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பசங்க எல்லாமே வந்திருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க படத்துக்காக. நாங்கள் ஒரு 15 பேர் இங்கே உட்காரோன்னா அந்த 10 பேர் அங்கே உட்கார்ந்ததுனால மட்டும்தான். இல்லைனா கண்டிப்பாக இந்த படத்தை கம்ப்ளீட் என்ன அது நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. நான் இண்டிவிஜுவலாக பேச சொல்ல, பட் ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. நீங்கள் இல்லைனா அந்த படம் நிஜமாக கிடையாது. அது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் நான் சொல்கிறேன். ஆனால் என்னோட டைரக்ஷன் டீம் வசீம், ஜெய், விக்கி எல்லோரும் ஒவ்வொரு ஸ்கெடியூலில் வேலை பார்த்துருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்டா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். சொன்ன மாதிரி ஒரு குட்டி கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுக்கிட்டு எங்களால் என்ன பண்ண முடியுமோ, படத்துக்கு உண்மையாக, சினிமாவுக்கு உண்மையாக எங்களால் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ உண்மையாக ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலாம் பரவாயில்ல, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாகவே இருந்தது. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. பிகாஸ் இது என் படம், எங்கள் படத்தோடைய ஆடியோ லான்ச். ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு பார்ஷலி இண்டிபெண்ட் ஃபில்ம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கொரில்லா மேக்கிங். லைக் எல்லோரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லோரும் கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேனுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணோம். அது எல்லாமே நடந்தது தான். ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை, பேசிக்காக அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்ததில்லை. பட் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட். பட் பிரசாந்தனா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதோடைய மேக்கிங்க்கு எந்த ஒரு குறையுமே இன்றைக்கி வரைக்கும் வச்சதே கிடையாது. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். அண்ட் என்ன ஏதுனே தெரியாமல் எனக்காக வந்து கைத்தட்டி கத்திகிட்ருக்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் எனக்கு தெரியாத நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வாழ்க்கையில் நம்ம வந்து ஃபீச்சர் ஃபிலிம் நடிக்கிறோம். ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு நம்ம நடிக்க போகிறோம். நமக்கு எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற ஒரு ஆசை இருக்கும்ல எல்லாருக்கும்.
அந்த மாதிரி ஆசையாக ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு முன்னாடி போயிட்டு காஸ்டியூம்லாம் மாட்டிட்டு ஓகே சந்தோஷமாக அந்த ஃபஸ்ட் ஃப்ரேமில் உட்காந்துட்ருக்கேன். நான் என்னண்ணா டைலாக் பேசுகிறானா என்னண்ணா பேசணும் அப்படின்னா, ஏய் பேசுகிற ஏதாச்சும் பேசுகிறா ஏதாவது சுச்சுவேஷன் எதனா பேசுகிறேன். நான் நிஜமாவே வருவேண்ணா நான் படத்தில் என்ன கதைனா நான் யாருண்ணா இந்த படத்தில் இருக்கணான்ற டவுட்டு எனக்கு இந்த நாள் வரைக்குமே இருந்தது. அதனால் இது எல்லாமே ஒரு ட்ரீம் தான். ஒரு வாழ்க்கையில் ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து அதை நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுத்த எனக்கு ரொம்ப நன்றி. ரஜினி கேங் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வருது, நீங்கள் பார்க்கணும் அப்படி சொல்லி ட்ரைலர் காட்டினாங்க. ட்ரைலர் பார்த்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஹீரோ நேம் அப்படின்னு கேட்டு அவர் வந்து ரஜினி கிஷன் அப்படி சொல்லியிருந்தார். அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து அவரோட கண்ணில் ஒரு ஃபயர் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு ஃபேவரட்டான ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வரணும், பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி விடுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, நன்றி. இன்னைக்கு ரஞ்சினி கேங்கோட ஒரு பங்காக இருக்கிறதுக்கு மியூசிக் டைரக்டர் எம்எஸ் ஜோன்ஸ் ருப்பர்ட், அவரோட மோர் தேன் 10 years I've been working with him. A brilliant music director, very promising music director இன்றைக்கி இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸில். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பாடுறதுக்கு. அண்ட் அவருக்கு இன்னும் அவரோட மியூசிக் இன்னும் மில்லியன்ஸை ரீச் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன். த்ரூ திஸ் மூவி இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கணும் கெரியரில் நான் விஷ் பண்ணுறேன் ஜோன்ஸ். மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் விஷிங் லாட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் டு ரஜினி கேங். இந்த திரைப்படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. முக்கியமாக ஜோன்ஸ் அண்ணா வந்து நான் ஒரு பாட்டுமே எழுதாதப்பையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் 10 பாட்டு எழுதியிருந்தப்பையும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் சினிமாவில் வளர வளர எனக்கும் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக அங்கேருந்தே பார்த்துட்ருக்கேன். என்ன இங்கே உட்கார வச்சு பார்த்த இந்த ரஜினி கேங் மூவியில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் மை சிங்கர்ஸ், மை லிரிசிஸ்ட், அவர் ஆக்சுவலி ஒரு பாட்டு இல்லை 3 பாட்டு எழுதியிருக்கிறாரு. அண்ட் சிங்கர்ஸ் தீப்தி சுரேஷ், ஜிவி பிரகாஷ் குமார் சார், பத்மஜா அண்ட் அந்தோனிதாசன் சார். அந்தோனிதாசன் சார்லாம் ஃபயர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வேறு லெவலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா மிஸ்டர் என்டர்பிரைசஸில் மிஸ்டர் என்டர்டெயின்மெண்ட்ஸ் வச்சுருக்கணும். அவ்வளோ ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒர்க்கிங் வித் திஸ் brilliant lovely team, and I had one of the best times in recording studios. Audience, everyone, I'm really thanking you from the bottom of the heart. இவ்வளோ தூரம் எங்களை எடுத்துன்னு வந்து விட்டதுக்கு. And we ask you to keep supporting us in our further projects. டைரக்டர் வந்து ஹார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் பேய் ஒர்க்கு. இவர் என்கிட்ட கதை சொல்லும் போதே நான் நினச்சேன், சொற்பமான நாட்கள் கேட்டார், இதில் எப்படி இவ்வளோ சீன் நீங்கள் எடுத்துவீங்களா அண்ணே, நீங்கள் வாங்கண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னாரு. சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, இது தயாரிப்பையும் பார்த்துக்கணும், நடிப்புலையும் ட்ராவல் பண்ணணும். அது ரொம்ப சிரமம் அப்படின்றத இவரை வச்சு தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஏற்காட்டில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இவருக்கு இப்போ ஒரு பெரிய லென்த்து டைலாக் இருந்துச்சு. அவருக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து எனக்கு க்ளோஸ் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்து முடித்தோடனே நான் அந்த பெரிய டைலாக்கை நான் சொல்லி முடித்தோடனே சூப்பர் சார் அப்படின்னு கை தட்டினார். பரவாயில்ல சார், தேங்க்யூ சார். இல்லை சார், பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி போயிட்டே இருந்துச்சு, அது ரிட்டன் வந்துருமானு பயந்துருந்தேன். அதான் வச்சு தான் சூப்பர் சார் அப்படின்னு. அது பெரிய விஷயம். ஏன்னா 2 இதுலேயும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற போது பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். ஒரு த்ரில்லர் அண்ட் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். குறுகிய காலத்தில் இப்படி ஒரு நிறைவாக ஒரு படம் எடுத்திருக்கோம். அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறோம். இப்போ தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதுலேயும் முனிஷ்காந்த் அண்ணாவுக்கு, ஏன்னா அவர் ரொம்ப நான் வந்து சின்ன வயசுலேருந்தா நான் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அதில் தமிழ் படத்தில் நிறைய அவரை பார்த்துருக்கேன். எனக்கு அவர் கூட பண்ணும்போது எனக்கு அது ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. லைக் எப்படி தான் நடிக்க போகுது அவங்களுக்கு ஆப்போசிட்டான்றது. பட் அவங்க என்னை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், எப்படி அந்த டைமிங், நம்ம அந்த டைமிங் எப்படி பிடிச்சி பண்ணணுங்கிறதெல்லாம் கரெக்டாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். த்ரூ அவுட் இந்த டீம் வந்து ஒரு சின்ன டைம் ஸ்பேனுக்குள்ளே நம்ம வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன் தியேட்டர்ஸ் எல்லோரும் அது நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ், கீப் ஆன் ப்ரேயிங் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பற்றி சொல்லணுன்னா, ஸ்டார்டிங் நாங்கள் வந்து
ஒரு ஜனவரி ஃபெப்ரவரியில் இந்த கதை கேது ஆக்சுவலி 2025ல். ஸோ டைரக்டர் சார் கதை சொன்னார், அதோட சேர்த்து ஒரு 3-4 கதை சொன்னார். அந்த நேரத்தில் எல்லா கதை நல்லா இருந்தது. பட் அவரே நான் கேட்டேன், சார் எந்த கதை எனக்கு ஆப்டாக இருக்கும், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், அதான் என்னோடய முயற்சி. நான் வந்து சும்மா ஒரு படம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்கார மாதிரி என்னோட ஆம்பிஷன் இல்லை அந்த நேரத்தில். ஸோ திஸ் மை தேர்ட் ஃபிலிம். ஸோ அவர் சொன்ன, இல்லை சார் இந்த படம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான சப்ஜெக்ட், ப்ளஸ் பேசிக்லி இது வந்து காமெடி ஹாரர் சப்ஜெக்ட், அதனால் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சரி, அந்த நேரத்தில் என்ன டிசிஷன் எடுக்க முடியல ஆக்சுவலி. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா, ஏன்னா நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளும் ஆக்டிங் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு திங். அதுக்கப்புறமா அவர் சாரு ஃபுல் டீம் பேசிக்கலி சார் எல்லாம் செட் பண்ணிட்டாரு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஹிஸ்டேட்டாக இருந்தது, நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால் ஆக்டிங்கும் பண்ணோம், எப்படி நம்ம எல்லா பேரும் சமாளிக்கிறது. ஸோ சொல்லப்போனால் டிஓபி சதீஷ் சார், நம்ம மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரோபர்ட் சார். பேசிக்கலி ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் ஆல் த மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ். இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் இஸ் த கிங். ஸோ நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படம் வந்து வேறு லெவலில் வரணும், அதனால கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ. எனக்கு ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது, நல்லா நிறையா காமெடி இருக்குது. படம் ஃபுல்லாக வருவேன், நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம். நிறையா ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நீங்கள் தேட்டர் வாசலே நின்று கத்திட்டே இருக்கீங்களாண்ணா, நீங்கள் எப்போ ஸ்க்ரீனில் வர போகிறீங்க, உங்களை பார்த்து நாங்கள் கத்தி விசில் அடித்து சந்தோஷம் பண்ணோன்னு. அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான் இந்த ரஜினி கேங். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் வரும். நிறைய படத்துக்கு வந்து ப்ரோக்ராமிங்காகவே ஒர்க் பண்ணிட்டு அப்படி தான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மூவியில் எது அண்டர்லைன் பண்ணணும், எது கரெக்டாக இன்டென்ஷனாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாங் வந்து 4 சாங் இதில், அப்புறம் தமிழ்மணி, அப்புறம் விவேக் எழுதியிருக்காரு, விஜய் சண்முகம் எழுதியிருக்காங்க, பிரதீப் பாடியிருக்காரு. ஒரு சாங் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் கேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு காமெடியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தினேஷன் நன்றி. அர்ஜுன் சார், 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். நான் நந்தினி லேஅவுட்டில் மனோ சாரோட ஒரு அசிஸ்டன்ட் பாய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போது உங்கள் டாக்டருக்கு வந்து நான் வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தேன், சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் உங்களை பார்க்கும்போது அர்ஜுன் சாரெல்லாம், இவர் தான் அர்ஜுன் சார், நம்ம ஜென்டில்மேன் அர்ஜுன் சார், அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்தவங்கள உங்களோட நடிச்சிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இந்த படத்தில் வந்து நான் ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அம்மா தான் நமக்கு எல்லாமே இல்லையா. ஸோ படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. பட் இதில் என்ன முக்கியமாக எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு பேரண்ட்டாக வீட்டில் குழந்தைங்க வரும்போது ஜஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், ஸ்கூலில் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும், அவங்க மேபி ஏதாவது கோ த்ரூ பண்ணியிருக்கலாம், அவங்களோட புல்லிங்கோ இல்லை ஏதாவது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும். ஐ திங்க் ஆஸ் அ பேரண்ட் நம்ம எவ்வளோ காஷியஸாக நம்ம கிட்ஸை வந்து கவனித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கூட இதில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்லி மதராக எனக்கு இங்கே ப்ளே பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருமே தாய் தந்தையோட பேரை தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குத்துறது நம்ம அர்ஜுன் சார் தான். சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பார். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன், அவரை ரசிச்சிருக்கேன். ஸோ அவர் கூட நடிச்சதில் ரொம்ப ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அப்படியே நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து படத்தில் நடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆர்ட்டாக வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லபடியாக வெற்றியடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. முக்கியமாக வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான டீமை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ண அர்ஜுன் சார் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், அவங்க 2 பேர் இல்லைனா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ ரொம்ப நன்றி மேம்.
இந்த படம் வந்து நான் இப்போ வரிசையாக ஒரு சில படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எனக்கு 4 லாங்குவேஜில் அட் அ டைம் ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம் தான். ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. நான் படம் பார்க்க போனப்போ நானும் வன்னித்தோழரும் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். பயங்கர அடிதடியாக தான் போச்சு, த்ரில்லராக போச்சு. என்னமோ பண்ண போகிறாரு, என்னென்னமோ வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது திடீர்னு அண்ணன் வேலராமூர்த்தி அண்ணன் வந்தார். அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க வந்தாங்க. அப்புறம் பிரவீன் அவருடைய கேரக்டர் ஒன்று ஒன்றா போக போக வெறும் ப்ரீச்சியாக இல்லாமல் அது ஒரு நூல் பிடித்ததை போல மிக செய்நேர்த்தியாக சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய அளவு சொல்லி நம்மை சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைத்து இசையமைப்பாளர் தொடங்கி கேமராமேன் தொடங்கி ஆர்ட் டைரக்டர்லேருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் வந்திருக்காரு, அவர்லேருந்து இங்கே வந்து நம்ம மண்ணின் மைந்தர் டைரக்டர் பிரபாகரன் பேசுகிறோம். அந்த பேருக்கே உங்கள் மேலே எங்களுக்கு காதல். இத்தனை ஒரு செய்நேர்த்தியோட ஒரு 4-5 படம் எடுத்தால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி தினேஷுக்கு இந்த வயதிலேயே கூடியிருப்பது மகிழ்ச்சி. இந்த படம் ஜெயிக்கணும். தீயவர் குலை நடுங்கன்னு பேர் வச்சிருப்பாருங்க. உண்மையிலேயே வன்முறை செய்கிறவங்க, ரவுடிஸ் அவங்களாம் செஞ்சுட்டு தைரியமாக போயிடுறாங்க. ஆனால் மக்கள் வந்து நம்ம வந்து அஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. தப்பு செய்கிறவங்க தான் இனி அஞ்சணும். இதை போன்ற படைப்புகள் படங்கள் பாடங்களாக மாறணும். தீயவர்கள் மட்டும் கொலை நடுங்கணும். குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை நாம் உருவாக்கணும். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தயாரிப்பாளர் தொடங்கி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி, டைரக்டர் இல்லாமல் கூட ஒரு சீன் ஒரு ஷாட் நம்ம எடுத்துடலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாமல் ஒரு ஷாட் கூட எடுக்க முடியாது. இந்த துணை இயக்குநர்கள், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பாராட்டு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து ஒரு உண்மையான சம்பவம், நடந்த ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது நிஜமாலே எனக்கு நடுங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், நம்ம ஊரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன இன்சிடெண்ட்னு. சில பேர் கொஞ்சம் கெஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஒரு உண்மையான கதைகள் சொல்லும்போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அறம்னு ஒரு படம் நயன்தாரா மேம் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் காப்பே ரணசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சாரோட. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள். எப்போ வந்து பிக் ஸ்க்ரீனில் சொல்லும்போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இட் வில் ஆல்சோ கிரியேட் ஒரு சோஷியல் அவேர்னஸ். அண்ட் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான நிறைய சேஞ்சஸும் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி உண்மை கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கைத்தட்டல். பட் ஒரு என்டர்டெய்னிங்காக எமோஷ்னலாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கு அந்த தாட்டுக்கு வந்து அதனால தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை வந்து வெளில நிறைய பேருக்கு சொல்லணும், தெரியணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் த ஸ்கிரிப்ட். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தீயவர் கொலை நடுங்க இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர், எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம். நிறைய டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஜென்டில்மேன் கூட அந்த ஒன்று. ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் தினேஷ். அண்ட் இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா, நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு. நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பெக்யூலியர் படம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு. அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க, இவர் தான் ரொம்ப என் கூட ஜாஸ்தி காம்பினேஷனு. தங்கதுரை, எப்போ பார்த்தாலும் யார் என் கூட இருந்தால் தங்கதுரை. நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில். அண்டு இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லை சார்? நீங்களாம் பார்த்துருக்கீங்க. எனக்கு தான் காட்டல, நானும் இன்னும் படம் பார்க்கல, ஒரு டப்பிங்கில் பார்த்தது தான். எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபுல்லு ஜோஷில் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் சப்போர்ட். இந்த படம் வெற்றி அடையணும். காட் பிளஸ். ஜெய் ஹிந்த்.